பிரான்ஸ் நாட்டின் மோன்ட்பெல்லியர் நகரத்தை சேர்ந்தவர் 70 வயது முதியவர் யுவிஸ் அர்னெய்லே. அதேபோல் ஆப்பிரிக்காவில் உள்ள டோகோ நாட்டின் தலைநகரான லோமை சேர்ந்தவர் ஜூலியன் சரோனாலே, வயது 60. இருவரும் காதலர்கள். மான்ட்பெல்லியர் நகரத்தில் மானாமதுரை விழாக்குளத்தை சேர்ந்த மார்க் அமலன் வேலை செய்கிறார். யுவிஸ் அர்னெய்லேவும் மார்க் அமலனும் நண்பர்களாகினர். தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் பற்றி தெரிந்து கொண்ட முதியவர் யுவிஸ் அர்னெய்லே தமிழ் முறைப்படி தனது காதலியை திருமணம் செய்ய நண்பரிடம் தெரிவித்தார். மார்க் அமலன் பிரான்ஸ் காதல் ஜோடிகளுக்கு தனது கிராமத்தில் திருமண ஏற்பாடுகளை தனது தந்தை மூலம் செய்தார். ஏற்பாடுகள் தயாரானதும் பிரான்சில் இருந்து புறப்பட்ட காதல் ஜோடிகள் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற கும்பமேளாவில் பங்கேற்றனர். அங்கிருந்து விழாக்குளம் வந்து அமலனின் பெற்றோர்கள் உதவியுடன் மானாமதுரை நவதாவு அழகாபுரி நகர் முருகன் கோவிலில் தமிழர்களின் முறைப்படி தாலி கட்டி மாலை மாற்றி மெட்டி அணிவித்து திருமணம் செய்து கொண்டனர். We are very astonished that she is still married. The dream was married in India, and it's gonna be married in India, and everybody is very sympathetic, very family, very friend. We are very easy in this country. Maybe if life done it to us to come back to India quickly. The tradition, I don't know the marriage Louis married. I'm very happy about that because we have a friend in France, Montpellier, Marc, is the son of the family with us. And he speak about Madurai, and he say, okay, he try to go to Madurai to marry us. பின்னர் அமலன் தோட்டத்தில் விழாக்குளம், முத்துராமலிங்கபுரம், பேக்குளம், மேலபிடாவூர், பெள்ளத்தி ஆகிய கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் நண்பர்களுக்கு திருமண விருந்து ஏற்பாடு செய்தனர். Good morning, everybody. The first case, we thank everybody. And it's our dream, very, very long time for marriage for India. Then this year we come for Kumbh Mela. Then we have our friend Mark. We talk to Mark. Mark, he say he come for Manamaduri. Then we say, okay, it's good. Let's go to marry for village of Mark because of we come here. When we come, I don't believe like everybody come like enjoy with her. Then we are so happy. And thank you for mom, thank you for pap, thank you for Mark, thank you for everybody, all of village. Thank you. நாடு, இனம், மொழி, வயது கடந்து நடைபெற்ற இந்த காதல் ஜோடிகளின் திருமணத்தில் அனைவரும் பங்கேற்று வாழ்த்தினர். என் பேர் சேகரகத்தின் விழாக்குளத்தில் முத்துராமலிங்கபுரத்தில் ஒரு தோப்புல குடியிருக்கிறேன். எனது மகன் பாரிஸில் இருப்பதால் அங்கு உள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை எனது நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடத்தி வைக்கணும். நம்ம இந்திய கலாச்சாரப்படி எப்படி திருமணம் நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுங்கப்பா என்று சொல்லி என் மகன் சொன்னால், அதுபோல் அவங்கள நான் இங்கே வரவேற்று இங்கு தங்க வச்சு என் தோப்புலேயே தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்களுடைய ஆசைப்படி விருப்பப்படி எல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சதுக்கு நன்றி. அவங்க என் தோப்பில் வந்து இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவர்களுக்கு நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி வரம் கிடைச்சது எனக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி இங்கே உள்ள அத்தனை கிராம மக்களும், எங்களது சுற்றி உள்ள கிராம மக்கள் அனைவரும் இங்கே வந்து அந்த கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுத்ததுக்கு அவங்கள அனைவருக்கும் கிராமத்து சார்பாகவும் என் சார்பாகவும் என் மனைவி சார்பாகவும் பிள்ளைகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து, நாட்டு மாப்பிள்ளையும் ஆப்பிரிக்கா பெண்ணும் வந்து 60ஆம் கல்யாணம் எங்க ஊர்ல முறைப்படி நம்ம இந்தியா கலாச்சாரப்படி
அதுவும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரப்படி நாங்கள் முறையாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பொண்ணுக்கு உள்ள சீராட்டு எல்லாம் செஞ்சு நல்ல முறையில செஞ்சு கல்யாணம் முடிச்சோம். ஆகையால அவர்கள் ரொம்ப தமிழ் மூலியமா தான் இங்க வந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ள வந்து இப்போ அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நல்ல முறையில முடிச்சு வச்சோம். நாங்க கிராம பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் விழாக்குளம், பிள்ளத்தி, முத்துராமலிங்கபுரம் 3 கிராமத்துக்காரர்களும் சேர்ந்து கல்யாணத்தை நல்ல முறையில முடிச்சு வச்சு அவங்களுக்கு விருந்து உபசாரம், ஆடு வெட்டி கல்யாணம் நடந்தது வந்து நவத்தாவுக்கு உள்ள பாம்பாட்டி அலங்கார குளம், பாம்பாட்டி சித்தர் கோயில்ல, பாம்பாட்டி சாமி முருகன் கோயில்ல திருமணம் நடைபெற்று இப்போ மார்டின் வீட்டுல வந்து இப்ப விருந்து உபசாரம் நடந்துகிட்டு இருக்கு.